ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு டீ டைம் ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த போண்டா ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டீ போடுற நேரத்தில் செஞ்சிடலாங்க. இந்த போண்டா வந்து நாம் மெயினாக கோதுமை மாவில் செஞ்சுருக்கோங்க. கோதுமை மாவில் ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி போண்டா செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் சொல்கிற ஒரே ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் மட்டும் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்ல வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் வருங்க. வாங்க இந்த கோதுமை மொறு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை போண்டா செய்கிறதுக்கு பாருங்கள், நான் இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவை எடுத்துருக்கேங்க. நீங்கள் ரேஷன் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்க்குறேங்க. நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு இந்த பச்சரிசி மாவு தான். பச்சரிசி மாவு சேர்க்குறதுனால கோதுமை போண்டா ரொம்ப மொறுன்னு வருங்க. இந்த பச்சரிசி மாவு இடியாப்ப பச்சரிசி மாவாக இருக்கலாம், கொலக்கட்டை மாவு, இல்லை எந்த பச்சரிசி மாவாக வேணால் இருக்கலாங்க, உங்கள் விருப்பம்தான். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு கரெக்டாக இருக்குங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஞ்சமாக கருவேப்பிலையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அதுதான் இந்த போண்டாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேங்க. நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அந்த பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வரமிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா இந்த நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேதாக தண்ணி ஊற்றிடாதீங்க. ஒரேதாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் போண்டா பதத்துக்கு வராது. ஸோ அதனால் நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாங்க. தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவோட பதம் பார்த்திங்கன்னா இப்படி நம்ம கையில் எடுத்து போட்டோம்னா டக்குன்னு இந்த மாதிரி விழுகணுங்க. இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்துக்கு தான் நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கணும். மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா அதிக அளவு எண்ணெய் குடிக்குங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா போண்டா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குங்க, கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ இந்த பதத்துக்கு நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணுறச்ச தண்ணியோட அளவு கூடிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உடனே போண்டா பொரிச்சிடலாங்க. இதுக்கு நம்ம சோடா உப்பை எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க, வெயிட் பண்ணவும் தேவையில்லைங்க. இப்போ டக்குன்னு நம்ம பொரிச்சிடலாம். கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக போட்டு பாருங்கள். இப்படி பபிள்ஸ் வந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சமாக கிள்ளி போடுங்க. அளவில் ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க, சரியாக வேகாது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா உள்ளே நல்லா வெந்து நல்லா மேலே கிறிஸ்பியாக வருங்க. ஸோ ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு தாங்க நீங்கள் போண்டாவை போடணும். இப்போ கொஞ்சம் சிம் டு மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு போட்ட உடனே திருப்பி விடாதீங்க. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியமில் தாங்க இருக்கணும். மீடியமில் வச்சு நீங்கள் போண்டாவை பொரிச்சு எடுத்தால் மட்டும்தான் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெந்து வருங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்மளோட போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நாம் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா போண்டாக்களையும் மிதமான தீயில வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, துளி கூட அதிக அளவு எண்ணெய் குடிக்கலங்க, எண்ணெய் அப்படியே இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட மொறுன்னு கோதுமை போண்டா சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்துடலாம். டீ கடை ஸ்பெஷல் கார வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த வடை வந்து வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கார வடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் இட்லி அரிசி எடுத்துருக்கேங்க. அதை இந்த பவுலில் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 1/4 கப் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு 1/4 கப் உருட்டு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் எந்த கப்பில் அரிசியை அளக்குறீங்களோ அதே கப்பில் தாங்க கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் அளந்து எடுத்துக்கணும். இப்போ நாம் இதை தண்ணி ஊற்றி 2 டைம் வாஷ் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே ஒரு பவுலில் பாருங்கள், இந்த அளவுக்கு கடலைப்பருப்பை இந்த பவுலில் தனியாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதையும் வாஷ் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த பருப்பு எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. இதுலேயுமே தண்ணி ஊற்றிக்கலாம். 2 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணுங்க. 2 ஹவர்ஸ் ஊறணும். நான் இது கூடயே 4 மிளகாய் வத்தலையும் சேர்த்து ஊற வச்சிடுறேங்க. அப்போ தான் அரைக்கும் போது நல்லா அரைப்படும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் வத்தலை கூட்டியோ குறைத்தோ சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பருப்புலாம் நல்லா ஊறிடுச்சு. இப்படி பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகணும். பிரேக் ஆகிருந்தால் பருப்புலாம் நல்லா ஊறிச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து தண்ணியெல்லாம் நம்ம ட்ரெயின் அவுட் பண்ணிடலாம். இதை அப்படியே கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க.
பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பருப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடயே 4 மிளகாய் வத்தல், 1 இன்ச் சைஸுக்கு இஞ்சி எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. முதையே அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வடை நல்லாயிருக்கும். இது கூடயே நம்ம தனியாக ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. வடை சாப்பிட்றச்ச அங்கனங்கன கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வேணான்னா இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழையெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 2 கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சிறிய ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதுக்கு வந்து மிளகாய் வத்தல் காரம் மட்டும்தாங்க. ஸோ நீங்கள் அரிசி ஊற வைக்கிறச்சையே வத்தல் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடயே வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறீங்க. நீங்கள் கல்லுப்பு சேர்க்குறதா இருந்தால் அரிசி அரைக்கும் போதே சேர்த்துக்கோங்க. இப்போ கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இதில் பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இஞ்சி, பெருங்காயத்தூள், இந்த சீரகம் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ் ட்ரபிள் இதெல்லாம் வராமல் இருக்கும். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் வடை வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கணுங்க. தண்ணியோட அளவு அதிகமாகிடுச்சினாலும் வடை வந்து அதிகமாக எண்ணெய் இழுத்துரும். எகெயின் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வடை சுட்டு எடுத்துடலாம். வடை எடுத்துக்கோங்க. கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா காயட்டும். ஆயில் காஞ்சிச்சான்னு கொஞ்சமாக ஒரு ட்ராப் போட்டு பாருங்கள். போட்ட நிமிஷம் நல்லா மேலே எழும்பும். இதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து ஃப்ளேமை மீடியமில் வச்சுருங்க. இதே மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து ஊற்றிக்கோங்க. போட்ட உடனே திருப்பி விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். ஹையில் வச்சுட்டிங்கன்னா மேல்புறம் மட்டும்தாங்க கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வேகாது. இப்போ வந்து திருப்பி விட்டுடலாம். இப்படி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. திருப்பி விட்டு அதே மாதிரி நல்லா வேக விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், இப்போ இந்த பபிள்ஸாக வர்றது வந்து ஒரு 95% அடங்கிரும். நல்லா 2 பக்கமும் சிவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடை எடுத்துடலாங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதே மாதிரி எல்லா வடைகளையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. பெரிய சைஸ் வடைகளாக வேண்டாம்னா இப்படி ஸ்பூனில் எடுத்து ஊற்றிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட டீ கடை கார வடை செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. பாருங்கள், உள்ளே நல்லா வெந்துருச்சு. மேக்ஸிமம் இதுக்கு சட்னி தேவைப்படாது. அப்படியே தேவைப்பட்டால் தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இந்த வடையை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்துடலாம். போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்குங்க. கார சட்னி கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். வாங்க இந்த போண்டா வித் கார சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி மாவு போண்டா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இட்லி மாவு எடுத்திருக்கேங்க. 1 கப் எடுத்திருக்கேன். நீங்க எடுக்கிற இட்லி மாவு கொஞ்சம் புளிச்சிருந்தா நல்லா இருக்குங்க. 2 ஸ்பூன் ரவை. பாருங்க, இந்த ஸ்பூன் அளவு 2 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிருக்கேன். எந்த ஸ்பூன்ல ரவை எடுத்தீங்களோ அதே ஸ்பூன்ல 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு. நீங்க எடுக்கிற மாவு வந்து இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியா இருந்தா நான் சொன்ன அளவுகளை அப்படியே சேர்த்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணியா இருந்திருந்தா 1 ஸ்பூன் அதிகமா சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமா கருவேப்பிலை பொடியா நறுக்கியது, 2 பச்சை மிளகாய் எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன், பொடியா கட் பண்ணிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம இட்லி மாவுல உப்பு சேர்த்திருப்போம். சோ செக் பண்ணிட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்க இன்னைக்கு அரைச்ச ஃப்ரெஷ் மாவா எடுத்தீங்கன்னா போண்டா செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 1/4 ஸ்பூன் குக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். ஏன்னா ரவை சேர்த்திருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டுங்க. மூடி வச்சு மூடிடலாம். இந்த மாவு அப்படியே ஊறட்டும். அதுக்கு மீன் டைம்ல நம்ம ஒரு சட்னி அரைச்சிடலாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 5 சின்ன வெங்காயம் ஆட் பண்றீங்க, 3 பூண்டு பல் ஆட் பண்றீங்க, 3 மிளகாய் வத்தல். இந்த சட்னி காரமா இருந்தாதாங்க நல்லா இருக்கும். கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்றேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திருக்கீங்க. சுவைக்கு தகுந்த மாதிரி சால்ட். இப்ப வந்து கொஞ்சம் கூட தண்ணி விடாம நாம அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்க, நான் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்ப நாம இதுக்கு தாளிச்சு ஊத்திடலாம். பாருங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை, 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சு கொட்டிட்டீங்க. ஒரு 5 மினிட்ஸ் போதுங்க இந்த சட்னி செய்யறதுக்கு. இந்த போண்டாவை இந்த சட்னி கூட சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஆப்டா இருக்குங்க. இப்ப நம்ம போண்டா ஃப்ரை பண்ணிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப மாவு பாத்திரலாம். ரவை இதெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால ஓரளவுக்கு மாவு கெட்டி ஆயிடுச்சுங்க. இதுதான் கரெக்டான பதம். நீங்க மாவு மிக்ஸ் பண்றச்ச கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா 1 ஸ்பூன் ரைஸ் ஃபிளார் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாங்க. மாவு வந்து ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா போண்டா வந்து ரொம்ப ஹார்டா இருக்குங்க. அப்புறம் மாவு வந்து கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுன்னா போண்டா வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்கும். ஸோ மாவோட பதம் பாத்தீங்கன்னா இப்படி நம்ம கொஞ்சமா எடுத்து இப்படி போடுற அளவுக்கு இருக்கணுங்க. இதுதான் கரெக்டான பதம். இப்ப நம்ம போண்டா போட்டுடலாங்க. இப்ப கடாய் வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் நல்லா காயட்டும். ஆயில் காஞ்சிச்சான்னு கொஞ்சமா போட்டு பாருங்க. பாருங்க, இப்ப போட்ட நிமிஷம் நல்லா மேல எழுவும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்ப வந்து ஃப்ளேமை மீடியம்ல வச்சுக்கோங்க. குட்டி குட்டியா கிள்ளி போடுங்க. ஃப்ளேமை வந்து மீடியம்ல வச்சுக்கோங்க. ஹைல வச்சுட்டீங்கன்னா மேல மட்டும்தான் வேகும், உள்ள வேகாது. போட்ட உடனே திருப்பி விடாதீங்க. ஒரு 1 நிமிஷம் ஆகட்டும். இப்ப லைட்டா இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்க, அந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்படி அப்பப்ப லைட்டா கிளறி விட்டு வேக விடுங்க. அப்பதான் எல்லா பக்கமும் ஈக்குவலா ஃப்ரை ஆகும். பாருங்க, இப்ப எல்லா பக்கமும் நல்லா சிவந்து வந்துருச்சு. அந்த பபிள்ஸும் நல்லா ஒரு 95% அடங்கிடுச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாங்க. இதே மாதிரி எல்லா மாவுகளையும் சின்ன சின்ன போண்டாவா போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, ஃபைனலா நம்மளோட போண்டா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெளியே கிறிஸ்பியாவும் நல்லா உள்ள சாஃப்டாவும் இருக்குங்க. பாருங்க, நல்லா உள்ள வெந்துருச்சு. அதே மாதிரி இந்த கார சட்னி கூட சர்வ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும்.